இங்க இந்த காளின்றவன் எவ்வளவு நல்லது செஞ்சோ அவனுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. சோ இதனால ஒரு பெரிய கோவில்ல இருக்க சக்தி வாய்ந்த திருநங்கைகிட்ட போய் அவனோட கஷ்டத்தை எல்லாம் சொல்றான். அவங்களும் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 7 திருநங்கைகளை தத்தெடுத்துக்கிட்டா உங்க வேண்டுதல் மூலியமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்ல இவங்களும் அந்த 7 திருநங்கைகளை தத்தெடுத்து நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அந்த திருநங்கைகள் பண்ண பூஜையில இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இப்ப அவங்களுக்கு நல்லபடியா ஒரு ஆண் குழந்தையுமே பிறக்குது. அந்த குழந்தைய இந்த திருநங்கைகள் தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பையன் பிறந்த ராசியில காளி ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸை கட்டி நல்ல நிலைமைக்கு வந்துருவான். ஆனா இவனோட வளர்ச்சி பிடிக்காத வில்லங்காரன் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆட்டை போட ஏகப்பட்ட பிரச்சனையை பண்றான். காளி இது எதுக்குமே பயப்படாதனால அவன் ஃபேமிலி கொள்ள ஆள் அனுப்புறான். அப்ப அதுல ஒருத்தன் அந்த குட்டி பையனை கொல்ல போகும்போது அந்த 7 திருநங்கைகளும் இவங்க குடும்பத்துக்கு ஒரு தூண் மாதிரி நின்று எல்லா ரவுடிகளையும் அடிச்சு போட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்க. இப்ப வில்லங்கார பத்ரான்ற ஒரு ரவுடி மூலியமா அந்த திருநங்கைகளுக்கு சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து அவங்கள மயக்கமடைய வச்சு குழி தோண்டி அவங்கள குழிக்குள்ள போட்டு அந்த குழியில தண்ணி நிப்பி அவங்கள கொடூரமா கொல்றான். பத்ராவை போலீஸ் பிடிச்சிடும்னு வில்லங்காரன் அவனையும் குத்தி போட்டுருவான். காளி அப்புறம் அவன் ஒய்ஃப்னு 2 பேத்தையும் கொன்னுடுவான். ஆனா அந்த குட்டி பையன் எப்படியே தப்பிச்சு ஓடி போயிருப்பான். பத்ராவும் ஒரு வழிய கண்ணு முழிச்சு நல்லவனா திருந்தி காளியோட பையனை காப்பாத்தி ஒரு அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருவான்.